ஆட்டம் ஒரு பக்கம், அளவுக்கதிகமான ஆபரணம் ஒரு பக்கம், கொத்து கொத்தாக செயின்களுடன் நடமாடும் நகைக்கடையாக கெத்து காட்டிய திமுக நிர்வாகியின் வீடியோதான் இப்போது இணையத்தில் அதிகம் உலா வருகிறது. பெட்ரா, India's premium steel doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் பேத்தியும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்தின் மகளுமான செந்தாமரையின் நிச்சயதார்த்த விழாவில் உடல் முழுவதும் தங்க நகைகளை அணிந்தபடி நடனமாடிய திமுக நிர்வாகியின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிச்சயதார்த்த விழாவில் அரசியல், தொழில், சமூக துறைகளைச் சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். விழாவின் போது MP கதிரானந்துடன் இணைந்து உற்சாகமாக நடனமாடிய ஒருவரின் தோற்றம் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை மட்டுமல்லாமல் சமூக வலைத்தள பயனர்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. வீடியோவில் கழுத்து முழுவதும் பல அடுக்குகளாக தங்கச் சங்கிலிகள், கைகளில் பருமனான தங்க பிரேஸ்லெட்டுகள் உள்ளிட்ட ஏராளமான நகைகளை அணிந்திருந்த அந்த நபர் திமுகவைச் சேர்ந்த காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் வள்ளிமலை வேல்முருகன். வள்ளிமலை பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் பெங்களூருவில் தொழிலதிபராக இருந்து வந்தவர். கடந்த 2020ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்த இவர் 2021இல் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றிய குழு உறுப்பினராக வெற்றி பெற்று பின்னர் காட்பாடி ஒன்றிய குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டு தற்போது அந்த பொறுப்பில் செயல்பட்டு வருகிறார். தங்க நகைகள் மீது தனித்துவமான விருப்பம் கொண்டவராக அறியப்படும் வேல்முருகன் பொது நிகழ்ச்சிகளில் பல அடுக்குகளாக தங்கச் சங்கிலிகள் மற்றும் பருமனான ஆபரணங்களை அணிந்து வருவது வழக்கம் என கூறப்படுகிறது. இதனால் உள்ளூர் மக்களிடையே அவர் நடமாடும் நகைக்கடை என்ற அடைமொழியாலும் அழைக்கப்படுகிறார். இந்நிலையில் நிச்சயதார்த்த விழாவில் அவர் அணிந்திருந்த நகைகள் மற்றும் அவரது தோற்றம் குறித்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி பல்வேறு கருத்துகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தி உள்ளது.